அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஸ்லீவ் தைக்கிறதுல ஒரு டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, சில நேரங்கள் வந்து லைனிங் துணி கம்மியாக இருக்கும், சில நேரங்களில் ஒரிஜினல் கிளாத் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ஸ்லீவ்லாம் கட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா பெரிய சைஸுக்கு, அப்போ நம்ம ஸ்லீவில் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் போட்டு தைக்கிற மாதிரி வரும், இல்லை லைனிங்கில் நம்ம ஜாயிண்ட் போட்டு தைக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னா நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவ் வந்து தைச்சிருக்கிறேன், லைனிங் ப்ளவுஸ் தான். இப்போ ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஒரிஜினல், இது உள் பார்த்திங்கன்னா லைனிங் வந்து நம்ம தைச்சிட்டோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா லைனிங் ஆல்ரெடி நம்ம ஜாயிண்ட் போட்டிருக்கிறோம், ஒன் சைடு ஒன்று வெளியே வந்து தெரிஞ்சிக்காது. ஆனால் ஒரிஜினல் கிளாத் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒன் சைடு நமக்கு வந்து ஷுவராக வந்துருச்சு, எந்த ஜாயிண்ட்டும் இல்லை. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரிஜினல் கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த கம்மியாக இருக்கக்கூடிய இந்த துணியை நம்ம அப்படியே வச்சு தைச்சிட்டோன்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம தைக்கும் பொழுது இந்த இடத்துல நம்ம தையல் வரும். ஸோ இந்த மாதிரி இங்கே தையல் வரும்பொழுது இவ்வளோ துணி நமக்கு இருக்குது, நம்ம இதை அப்படியே கூட தைச்சிடலாம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து நம்ம லூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இங்கே நம்ம டபுள் தையல் போடுவோம் இல்லைங்களா, அப்படி டபுள் தையல் போடும்பொழுது ஃப்யூச்சரில் இந்த தையலாம் நம்ம பிரிக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து பிசிறு வந்து வெளியே தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ ஃப்யூச்சரில் தையல் பிரிக்கும் பொழுது பிசிறு தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்தையும் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இடத்த எப்படி நம்ம ஃபில் பண்ணுறதுனா, இந்த மாதிரி ப்ளவுஸுடைய ஒரிஜினல் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரிஜினல் கிளாத்து நெக்கில் வரக்கூடிய பீஸ் எடுத்துங்க. இந்த மாதிரி நெக்கில் வரக்கூடிய பீஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஜாயிண்டெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து கம்மியாக தான் வந்து ஸ்பேஸ் இருக்குது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்குலாம் வந்துட்டு துணி வந்து பத்தாமல் இருக்கும். இந்த பாருங்கள், இப்போ இந்த சைடு, அதாவது நம்ம இந்த அக்களுடைய அர்க்காத்துலேருந்து இந்த பக்கம் நமக்கு துணி பத்தாமல் கூடும், சில நேரங்களில் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம இதே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பேக் பார்ட் வந்து நீங்கள் கட் பண்ணும்போது இதே மாதிரி பார்டர் வந்துச்சுன்னா அந்த பார்டரை யூஸ் பண்ணி நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டு இப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட அதே சேம் பார்டர் இல்லை அப்படின்னாக்கா இந்த நார்மல் கிளாத்தே போட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். எந்த அளவுக்கு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த அர்க்காத்து இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இங்கே தையல் போட போகிறோம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் அளவுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ரொம்ப 2 இன்ச்சுக்கெலாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா ஜாயின் போடாமல் நீங்கள் வேறு மெத்தடில் தான் நீங்கள் தைக்கணும், ஏன்னா இது வந்து அசிங்கமாக தெரியும். ஸோ 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து ஜாயின் போட்டிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஸ்லீவ் இங்கேருந்து க்ளோஸ் ஆகிடும், இங்கே அக்கல்கிட்ட இருக்கிறதால இது வந்து மறையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் அந்த அளவுக்கு வந்து ஒரு அன்ஃபினிஷிங்காக தெரியாது, ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஸோ அர்க்காத்துக்கு வெளியே துணியெலாம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரிஜினல் கிளாத் எடுத்துக்கலாம். ஒரிஜினல் கிளாத் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். இப்படி தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு தான், ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு தான், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு லைனிங் இருக்குது, ஒரிஜினல் பீஸ் இல்லை. ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, அதை பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரா துணி விட்டுருங்க, ஒரு 1/2 இன்ச்லேருந்து ஒரு 3/4 இன்ச் விட்டுருங்க. கரெக்டாக இந்த மாதிரி வச்சுருங்க, அதாவது ஒரிஜினலுக்கு நேராக வந்து இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுருங்க. தையல் போட்டுட்டு இது அப்படியே நீங்கள் திருப்பி என்ன பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இது வந்து நம்ம தைக்கும் பொழுது இதை நம்ம இப்போ உள் பக்கமாக மடிச்சிக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக இதுக்கு நேராக வந்து இந்த மாதிரி மடிச்சிருங்க. இந்த மாதிரி இதுக்கு நேராக வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து தையல் போடணும். மேலே வந்து ஒரு ஓரத்தையல் போட்டுருங்க. இப்போ நம்ம மேலே வந்து ஒரு ஓரத்தையல் போட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச் நம்ம தையல் போடணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னாக்கா, அதை பாருங்கள், இப்படி திருப்பிங்க, இந்த பக்கம் உள் பக்கமாக திருப்பிட்டு இப்போ லைனிங் வந்து ஒரிஜினல் அட்டாச் பண்ணுற மாதிரி தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம லைனிங்க்கு தகுந்த மாதிரி ஒரிஜினல் பீஸை வந்து கட் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரிஜினல் கிளாத் வச்சு ஜாயிண்ட் போட்டுட்டோம். ஸோ ஃபுல் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்யூச்சரில் ஒரு வேளை நம்ம பிரிக்கிறோம், லூஸ் பண்ணுறதுக்கு பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பிசரெல்லாம் தெரியாமல் நமக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.